நாம் இப்பொழுது உன்னத பாட்டு முதலாம் அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். இந்த பகுதிக்கு வரும் முன் உன்னத பாட்டு புத்தகத்தின் அறிமுக பகுதியிலே நாம் தியானித்த அந்த கால சூழ்நிலைகளையும் நிகழ்ச்சிகளையும் நினைவிற்கு கொண்டு வர வேண்டியது அவசியம். இந்த உன்னத பாட்டிலே 5 சிறிய கதைகள் அல்லது சிறிய பாடல்கள் காணப்படுகின்றன என்று கூறினேன். இவைகள் சூலமித்தியாளின் அனுபவத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கின்றன. இவள் மலை தேசத்திலே வாழ்ந்து வந்த ஒரு நாட்டுப்புற பெண்மணி. ஒரு நாளிலே மேய்ப்பர் இவளை சந்தித்தபடியால் இருவரும் அன்பால் ஆட்கொள்ளப்பட்டனர். ஒரு நாளிலே மேய்ப்பர் அவளை விட்டுவிட்டு திரும்ப வருவதாக வாக்கு பண்ணி சென்றார். ஆனால் அவள் எதிர்பார்த்தது போல அவர் அவ்வளவு சீக்கிரமாக வந்துவிடவில்லை. ஒரு நாளிலே சாலமோன் ராஜா வருவதாகவும் அவர் அவளை பார்க்க விரும்புவதாகவும் சொல்லப்பட்டது. அவளால் அதை நம்ப முடியவில்லை. ஆனால் அவள் ராஜாவினிடத்திலே அழைத்து வரப்பட்ட பொழுது உண்மையை உணர்ந்து கொண்டாள். தன்மேல் அன்பு கொண்ட மேய்ப்பரே அவர் என்று அங்கீகரித்து கொண்டாள். இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் யாவும் வரிசை கிரமமாக சொல்லப்பட்டுள்ளன என்று வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். ஆனால் இதில் உள்ள சில நிகழ்ச்சிகள் முன்னும் பின்னும் காணப்படுகின்றன என்றும், சில நிகழ்ச்சிகள் முன்பே நடந்து முடிந்தது இப்பொழுது திரும்ப நினைவு கூறப்படுவதாகவும் காணப்படுகின்றன என்றும் வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இது நாம் ஒத்துக்கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசிகளான நமக்கு இந்த புத்தகம் ஆவிக்குரிய ரீதியிலே எந்த அளவுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது என்பதே நம்முடைய முக்கியமான அணுகுமுறையாய் இருக்கிறது. விசுவாசிகளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள அழகான அன்பின் உறவு எவ்வாறு இருக்கிறது என்பதை சித்திரம் போல இந்த சிறிய புத்தகம் வரைந்து காட்டுகிறது. உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். சாலமோன் பாடின உன்னத பாட்டு. ஒருவேளை சிலர் இந்த புத்தகத்தை ஒரு நாட்டுப்புற பாடலுக்கு ஒப்பிடக்கூடும். ஆனால் இந்த புத்தகத்தில் உள்ள பாடல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மகிமையான அற்புதமான நிகழ்ச்சியை தருகிறது. தம்முடைய ஜனங்களோடு கர்த்தர் பேசுவதற்கு பயன்படுத்திய வழிமுறைகளிலே இதுவும் ஒன்று. இந்த புத்தகம் விவாகம் இல்லாத நிலைமையை கண்டிக்கிறது. மேலும் இச்சையையும் திருமண ஒப்பந்தத்திற்கு உண்மையாக இல்லாத நிலைமையையும் கண்டனம் செய்கிறது. இது அருமையான திருமண அன்பை பற்றிய ஒரு பாடலாயிருக்கிறது. இந்த நாடகத்தில் வரும் கதாபாத்திரங்கள் எல்லாமே சிறந்தவை. மோசமான பாத்திரங்களோ மோசமான கருத்துக்களோ இதில் இடம்பெறவில்லை. இந்த புத்தகத்தை சாலமோன் எழுதியிருக்கிறார். உன்னத பாட்டு 1 அதிகாரம் 2 வசனம். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. இந்த முதலாவது பாடலிலே மணவாளனும் மணவாட்டியும் அருமையான உறவு நிலையிலே காணப்படுகிறதை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அன்றைய நாட்களிலே முத்தமிடுவது சமாதானத்தின் உறுதிமொழியாய் காணப்பட்டது. அதாவது சமாதானத்தின் அடையாளமாய் இது கருதப்பட்டது. சாலமோன் என்ற பெயருக்கு உள்ளான அர்த்தம் சமாதானம் ஆகும். இவர் சமாதானத்தின் இளவரசனாயிருந்து சமாதானத்தின் நகரமான எருசலேமை ஆட்சி செய்தார். இந்த சூலமித்தியாள் என்பவள் சமாதானத்தின் மகளாய் காணப்படுகிறாள். மேலும் முத்தம் மிகவும் தனிப்பட்ட நெருக்கமான உறவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களோடு கொண்டுள்ள உறவை போன்ற நெருக்கத்தை இது குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னோடும் உங்களோடும் தனிப்பட்ட முறையிலே தம்முடைய வார்த்தையின் மூலமாய் தொடர்பு கொள்கிறார். எனவேதான் நாம் வேத வசனத்தை தியானிக்கும்படியாக அடிக்கடி வலியுறுத்தப்படுகிறோம். நாம் வேதத்தை வாசித்தால் மட்டும் போதாது, அல்லது மனப்பாடமாக சில வசனங்களை படித்தால் மட்டும் போதாது. நாம் அவரோடு கூட தனிப்பட்ட உறவை வைத்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக அவர் நம்முடைய இருதயத்தோடு தம்முடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு பேச முடியும். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. அவர் நமக்கு சமாதானம் கூறுகிறார். தனிப்பட்ட முறையிலே இயேசு ஒருவரே மனிதனுடைய இருதயத்தோடே சமாதானமான வார்த்தைகளை பேசி சமாதானம் அருள முடியும். நாம் பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்கு அடையாளமானவர்களை பார்க்கிறோம். மூடி ஸ்டீவார்ட் என்பவர் இவ்வாறு எழுதியிருக்கிறார். மோசேயும் தீர்க்கதரிசிகளும் வந்தார்கள், ஆரோனும் ஆசாரியர்களும் வந்தார்கள், எல்லாவற்றிற்கும் இறுதியாக தாவீதும் அரசர்களும் வந்தார்கள், இப்பொழுது அவரே வருவாராக. உண்மையான தீர்க்கதரிசியும் உண்மையான ஆசாரியரும் உண்மையான ராஜாவான தம் மக்களுக்கு எல்லாமுமான இயேசு ராஜா வருவாராக என்கிறார். அதேபோன்று தேவனோடு மிக நெருக்கமான உறவு கொண்டிருந்த
பெர்னட் என்ற தேவனுடைய மனிதர் கூறும் கருத்தையும் கவனியுங்கள். நான் மோசேயின் சத்தத்தை கேட்டதில்லை, ஏனெனில் அவன் திக்குவாயன். ஏசாயாவின் உதடுகள் அசுத்த உதடுகள். எரேமியா சிறுவனாய் இருந்தபடியினால் அவனால் பேச முடியாது. மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளும் ஊமையர்கள். அவரை கொண்டே அவர்கள் பேச வேண்டும், அதனால் அவரே பேசுவாராக என்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன், அவர் பேசும் சமாதானமான வார்த்தைகளை கேட்பானாக. இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே உண்டான பாவ மன்னிப்பை பெறுவதன் மூலம் சமாதானம் பெறுவானாக. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீட்பை பெற்று தேவனோடு ஒப்புரவாகிவிட்டால் அவர் உங்களை முத்தமிடுவார், திருமண உறவை ஏற்படுத்திக் கொள்வார். கிறிஸ்து முத்தமிடுவதன் மூலமாக விசுவாசிக்கும் தனக்கும் இடையேயான திருமண உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி முத்தரிக்கிறார். அதை உங்களுக்கும் செய்வார். இன்றைய நாட்களிலே திருமணத்தில் கணவன் மனைவிக்கு முத்தம் கொடுக்கிற காரியமும் இந்த ஒப்பந்தத்தை, உறுதிமொழியை நிலைப்படுத்துகிறதாகவே இருக்கிறது. இயேசு நம்மை ரட்சிக்கும் பொழுது நமக்கு மீட்பை மட்டும் தருகிறதில்லை, விடுதலையையும் சேர்த்தே தருகிறார். யோவான் 8:36 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று இயேசு சொல்வதை நாம் கவனிக்க வேண்டும். இது எப்படிப்பட்ட விடுதலை? நாம் தேவனிடத்திலே வந்து, கர்த்தாவே, நான் என் சரீரத்தை உமக்கு ஜீவ பலியாக தருகிறேன் என்று ரோமர் 12:1 சொல்லப்படுவது போல நாம் அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த விடுதலையை பெறுகிறோம். நாம் நம்மை முழுமையாக அவரிடத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது கிறிஸ்துவோடு கூட இப்படிப்பட்ட தனிப்பட்ட உறவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் தேவனுடைய கிருபையை பெறுவதற்கு அவரை நெருங்கி சேர பயப்படுகிற ஒரு ஆத்மாவாய் காணப்படுகிறீர்களா? நீங்கள் இந்த கிருபைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எபேசியர் நிருபத்தை பாருங்கள். அங்கே அவர் இரக்கத்திலும் கிருபையிலும் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். நீங்கள் இதை பற்றி எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தேவையானவைகளாய் இருக்கின்றன. அவருடைய சிறந்த ஒரு அழைப்பை பாருங்கள். மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது உண்மையான இளைப்பாறுதலாகும். இது ஓய்வு நாளில் மட்டும், ஒரே ஒரு நாளில் மட்டும் பெறுகிற ஒரு ஓய்வல்ல, வாரத்தின் 7 நாட்களும் நாம் பெறும் ஓய்வு. நாம் அவர் செய்து முடித்துவிட்ட மீட்பின் ஓய்வை பெறுகிறோம். தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார்? மத்தேயு 11:29-30 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். நாம் அவரோடு கூட நுகத்திலே மாட்டப்பட்டிருப்பது ஒரு ஆச்சரியமான மகிமையான உறவாகும். அவர் உங்களோடு கூட பாரத்தை இழுத்து செல்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் நுகத்தின் மறுபகுதியிலே இருக்கிறார். அடுத்ததாக அவருடைய அன்பை குறித்து இந்த வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது. உன்னதப்பாட்டு 1:2 உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. அன்றைய நாட்களிலே திராட்சரசம் பரிமாறப்படுவது மிகவும் பெரிய பணக்காரர்களின் வீடுகளிலே தான். அந்த விருந்து மிகவும் மேன்மையானதாகவும் கருதப்பட்டது. மேலும் இது இருதயத்திற்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறதாயும் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு இவ்வாறு எழுதியிருக்கிறார். எபேசியர் 5:18 பாருங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தூய ஆவியானவரால் நிறையும் பொழுது நாம் மிக்க மகிழ்ச்சியையும் களிப்பையும் பெறுகிறோம். அது மட்டுமல்ல, அவரோடு நாம் ஐக்கியம் கொள்கிறோம். நான் சொல்வது உங்களுக்கு ஒருவேளை புரியாத ஒன்றாய் காணப்படலாம். இதை பற்றி நீங்கள் அதிகம் அறியாததினால் உங்களுக்கு ஒருவேளை இது காணப்படலாம். நாம் தேவனோடு மிக நெருக்கமான உறவு வைத்து கொள்ளாமல் திருச்சபைகளிலே விளையாடி கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய உலக பிரகாரமான பணிகளிலே மிகவும் அதிகமாக கவனம் செலுத்திவிட்டு ஆவிக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் போய்விடுகிறோம். நாமும் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின காரியத்தை
பெற்றுக்கொண்டவர்களாய் மாற வேண்டும். 1 பேதுரு 1:8 வாசிக்கிறேன். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களிகூர்ந்து என்கிற இந்த அனுபவம் நமக்கு தேவை. ஆபகுக் தீர்க்கதரிசி இதைத்தான் இவ்வாறு கூறியிருக்கிறார். ஆபகுக் 3:17-18 அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்கிறார். உங்களால் இவ்வாறு கூற முடியுமா? அவ்வாறு உங்களால் கூற முடியும் என்றால், உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது என்றும் உங்களால் கூற முடியும். அருமையானுள்ளே, உங்கள் வாழ்க்கையிலே களிப்பை கண்டிருக்கிறீர்களா? ஆவிக்குரிய களிப்பினாலே, மிக அதிகமான சந்தோஷத்தினாலே இதை நீங்கள் பெற முடியும். ஒருவேளை திராட்சை ரசம் அதிகமானால் அது உங்களை மயக்கமுறச் செய்யும். அது தற்காலிகமான ஒரு களிப்பையும் மகிழ்ச்சியையுமே தரும். ஆனால் பரிசுத்த ஆவியை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால், நீங்கள் ஆவிக்குரிய களிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் உங்கள் இருதயத்திலே தேவனுடைய அன்பை ஊற்றி விடுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மிகவும் தேவை என்பதிலே இதுவும் ஒரு முக்கியமான காரணமாகும். உன்னத பாட்டு 1:3 உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். பரிமள தைலம் என்பது வாசனை திரவியம். இயேசு கிறிஸ்து பூமியிலே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த பொழுது, அதாவது அவருடைய பிறப்பிலே வெள்ளைப்போளம் கொடுக்கப்பட்டது. அதே போல அவர் மரிக்கும் பொழுதும் அவருடைய சரீரத்திலே பூசுவதற்காக வெள்ளைப்போளம் பயன்படுத்தப்பட்டது. பூமியின் வாழ்க்கையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை அவர் வாசனை திரவியத்தை உடையவராயிருந்தார். வாழ்க்கை முழுவதும் ஜீவ வாசனை உடையவராயிருந்தார். அவர் சிலுவையிலே நமக்காக மரித்த பொழுதும் அவர் நம்மேல் கொண்டிருந்த அன்பு வாசனை உலகத்தையே நிரப்பியது. தொடர்ந்து வருகிற வசனத்திலே அவர் நம்மை இழுத்து கொள்ளும் வல்லமையை குறித்து பார்க்கிறோம்.